ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு முடிச்சோன்னே 1008 முறை ஜெபிச்சோடனே அந்த பேர் கொண்ட ஒருவராலேயே அந்த படம் வந்து அனுப்பப்படுகிறது, எனக்கு வந்து சேருது. ஆக எண்ணிக்கை சிலதுக்கு இப்போ கர்நாடிக் மியூசிக்கிலோடைய ஃபவுண்டர்னு சொல்கிற மாதிரி மும்மூர்த்திகள் இருப்பாங்க. தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீக்ஷிதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மகான்களில் ஒருத்தர் தியாகராஜர். அப்படி என்ன பண்ணுவார்னா, கடவுளை வந்து பெருமாளை வணங்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஓம் நமோ நாராயணாலாம் ஜெபிக்கிறாரு. 8 மந்திரத்தைலாம் ஜெபிக்கிறாரு. அது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் சீக்கிரமாக சாமியை பார்க்கணுன்னு ஆசை வருது இவருக்கு. அவர் மைண்டில் செட் பண்ணிட்டார், 1 கோடி முறை ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஜெபிச்சா, இவ்வளோ பெரிய மந்திரத்தை ஜெபிச்சா லேட் ஆகும்னு தோணுது அவர். என்ன பண்ணார், அவர் வேறு ஏதோ மந்திரங்களை சொல்லி பார்த்தாரு. 8 எழுத்து, 6 எழுத்து, 5 எழுத்துன்னு பெருமாளுடைய பல பெயர்களெல்லாம் சொல்லி பார்த்தார். கடைசியாக எதுவும் வரல. அவருக்கு வந்து என்ன ஒன்று 2 எழுத்தில் சொல்லலான்னு ராமான்னு சொன்னார். ராமான்னு இந்த ராமாங்கிறத சொன்னால் 1 கோடி ரீச் ஆயிடுச்சான். அப்போது ராமர் அவர் காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. அதுபோல் ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி ஒரு காட்டுவாசி அல்லது வழிபோக்கர்களை அடித்து துன்புறுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு தொழிலை பண்ணியிருந்தார். அவர் வந்து நாரதரால் அவருக்கு ஞானம் போதிக்கப்படுகிறது. அவர் வாயில் ராமான்ற பேர் கூட வரல. நாரதர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு பேர் என்னன்னு ஒரு மரத்தை காட்டுறாரு. அவன் சொல்கிறான் மரம்னு சொல்கிறான். இதே திரும்ப சொல்லுங்கிறார் அவர். மரம் ராமா வந்துச்சு. ஸோ இப்படியே சொல்லிவிட்டு உக்காந்துட்டு உன் பாவெல்லாம் போவோம்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த மாதிரி உட்காராரு. பல ஆண்டு காலம் போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரே புற்றாயிடுச்சு. உடச்சி எடுத்தாக்கா உள்ளுக்குள்ளே அவர் வந்து ராமன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்படியே அவருக்கு சித்தி ஆயிடுச்சு. ராமாயணம் முழுசாக நடந்ததை முழுக்க இவரால் எழுத முடிகிற அளவுக்கு இவருக்கு சித்தி ஆயிடுச்சு. அதுபோல் முக்கால ஞானமே பெற்றார் அந்த இடத்துல. ஆக எண்ணிக்கை பெருசு இல்லைங்க, நம்பிக்கையும் பக்தியும் தான் பெருசு. எவ்வளோ வேணாலும் வரும். 1 முறை கூப்பிட்டா கூட வரலாம். கடவுள் டைன்னு வந்து இறங்கலாம். அல்லது கோடான கோடி முறை கூப்பிட்டாலும் வராமலும் போகலாம். ஆக எண்ணிக்கை பெருசு இல்லை, நம்பிக்கையும் பக்தியும் தான் பெருசு. நன்றி, வணக்கம்.